வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் அறிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். இன்றைய தினம் திருவள்ளுவர் தினம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களால் திருவள்ளுவர் தினம் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலையிலும் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அவர் குரலை போற்றும் விதமாக தொடர்ச்சியாக தமிழக அரசின் சார்பில் இன்றைய தினம் திருவள்ளுவர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில்தான் தற்போது இது தொடர்பாக தனது பக்கத்தில் பதிவிட்டிருக்க தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழினத்தில் பிறந்து அமிழ் தமிழில் அறமுறைத்து உலகம் முழுமைக்குமான நெறிகள் சொன்ன வான்புகழ் வள்ளுவர் நாள் வாழ்த்துக்கள் என்றும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமூக நீதி கோட்பாட்டையும் முயற்சி மட்டுமே வெற்றியடைய தரும் என்ற தன்னம்பிக்கை ஊக்கத்தையும் அரண் என பட்டதே இல்வாழ்க்கை என கருதினையும் வழிகாட்டியவர் வள்ளுவர் என்றும் பெருமைப்பட குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல 133 அடியில் சிலையும் தலைநகரில் கோட்டமும் அமைத்து போற்றும் குரலொலி ஓவியத்தை தமிழ்நாட்டில் வள்ளுவரை தவிர வேறு யாரும் கரைப்படுத்த முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார். 133 அடியில் சிலையும் தலைநகரில் கோட்டமும் அமைத்து போற்றும் குரலோவியத்தை தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் குரல் நெறிதம் வழிகுரல் வழியே நம் நெறி என்றும் பெருமைப்பட தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தன்னுடைய பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அவர் குறிப்பாக இன்றைய தினம் ஒரு சிலர் திருவள்ளுவரை காவி உடையில் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே இதை பதிலாக எதிர்பார்க்கலாம். அந்த அடிப்படையிலே 133 அடி சிலையும் தலைநகரில் கோட்டமும் அமைக்கும் போற்றும் குரலோவியத்தை தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் இங்கே கரைப்படுத்த முடியாது என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.